வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களில் குட், ஷுட் இது ரெண்டையும் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கலாமா? ஷுட், குட் அப்படின்னா என்ன, அதோட ரூல்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஷுட் அப்படின்னா தமிழில் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி நம்ம சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலாம், அதாவது வாக்கியம் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா இந்த ரூல்ஸ்: சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ப்ளஸ் verb in present tense. சப்ஜெக்ட்னா என்னென்னா நான், நீ, நீங்கள், அவர்கள் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இது எல்லாமே சப்ஜெக்ட். அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ஷுட்டு வரும், லாஸ்ட்டாக வேர்பு வரும். ஸோ வேர்ப்னா என்னென்னா செயல், அதாவது நடக்கிறது, விளையாடுறது, ஓடுறது எல்லாமே, வாக், ரன், ப்ளே எல்லாமே ஒரு செயல்னு சொல்கிறோமா. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ப்ளஸ் வேர்ப், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குட். குட்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். இதோட ஸ்ட்ரக்சரும் சேம் அஸ் ஷுட்டு தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ப்ளஸ் வேர்ப் இன் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகேவா? என்ன கற்றுக்கிட்டோம்? ஷுட்டுனா வேண்டும், குட்டுனா முடியும். அதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ப்ளஸ் வேர்ப். இதே குட்டோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் குட்டு ப்ளஸ் வேர்ப். நெக்ஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்ட இந்த ரூல்ஸை வச்சு, ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ போக வேண்டும். அதாவது நீ போகணும், நீ ஸ்கூலுக்கு போகணும், நீ காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? இப்போது நம்ம இங்கே ரூல்ஸ் படி வேண்டும் வந்திருக்கு, அப்போது இது ஷுட்டு வச்சு வரக்கூடிய சென்டென்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. நெக்ஸ்ட்டு ஷுட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ப்ளஸ் வெர்ப். இப்போ இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீ, அதான் சப்ஜெக்ட். நீனா யூ, யூ ஷுட். லாஸ்ட்டில் என்ன வரணும்? வேர்பு வரணும். வேர்புனா செயல். இங்கே என்ன செயல்? போக, அதாவது போகிறது. அப்போது வந்து கோ. இப்போ கம்ப்ளீட் பண்ணலாமா? யூ ஷுட் கோ. நீ போக வேண்டும், யூ ஷுட் கோ. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ப்ளஸ் வேர்ப். ஓகேவா? இதை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சேம் இதில் நீ போகலாம், அதாவது நீ போக முடியும், எங்களால் போக முடியாது, அங்கே நீ போக முடியும், அப்போ நீ போகலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இப்போ போகலாம், போக முடியும் அப்படின்னா இது குட்டு வச்சு வரக்கூடிய சென்டென்ஸ். குட்டோட ரூல்ஸ் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ப்ளஸ் வேர்ப். ஸோ இது ஃபார்ம் பண்ணலாமா? இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? நீ, யூ. குட், நம்மளோட வேர்ப் என்ன? போகிறது. ஸோ கோ, யூ குட் கோ. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அகைன் பார்க்கலாமா? சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ப்ளஸ் வேர்ப். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி முடியுதோ அதை வச்சு தான் ஷுட்டு குட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ வேண்டும்னு வந்தால் ஷுட்டு வரும், இதே போகலாம், போக முடியும் அப்படி வந்துச்சுன்னா குட்டு வரும். ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் வேலையை முடிக்க வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதை வச்சே சொல்லலாம் ஈஸியாக. இப்போ வேண்டும் இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம ஷுட்டு யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு. ஸோ அதோட ரூல்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம இங்கே ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன? இங்கே நீங்கள், அப்போது யூ வரும். யூ ஷுட், இது நமக்கு தெரிஞ்சது. நீங்கள் வேண்டும்க்கு யூ ஷுட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வேர்ப் வேணும். வேர்ப் இங்கே என்னது? முடிக்கிறது. அப்போ முடிக்கிறதுனா ஃபினிஷ், யூ ஷுட் ஃபினிஷ். நீங்கள் முடிக்க வேண்டும், இதுக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்குது? வேலையை. அப்போ அந்த வேலையை எப்படி சொல்கிறது? த ஒர்க், யூ ஷுட் ஃபினிஷ் த ஒர்க். அவ்வளோதான். நீங்கள் வேலையை முடிக்கலாம். இப்போ இது என்னது? நீங்கள் வேலையை முடிக்க முடியும், அது உங்களால் முடியும், நீங்கள் நினச்சா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போது அதை எப்படி சொல்லலாம்? யூ குட் ஃபினிஷ் த ஒர்க். வேண்டும்னு முடிஞ்சால் ஷுட்டுன்னு வரும். இதே முடிக்கலாம், முடிக்க முடியும் அப்படி வந்துச்சுன்னா குட்டு வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வேலையை முடிக்க வேண்டும், யூ ஷுட் ஃபினிஷ் த ஒர்க். நீங்கள் வேலையை முடிக்கலாம், யூ குட் ஃபினிஷ் த ஒர்க். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லாங் சென்டென்ஸாக பார்க்கலாமா? அவன் அவனது தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்போ இதை பார்க்குறப்போ ரொம்ப பெரிய சென்டென்ஸாக இருக்கிறதுனால எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னே நம்மளோட ரூல்ஸ் படி என்ன இருக்குது? இங்கே வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஷுட்டு வரும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதில். இப்போ இங்கே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? அவனை பற்றி. அப்போது அவன், அதுதான் வந்து இங்கே நம்மளோட சப்ஜெக்ட்.
ஓகேவா? இப்போ நமக்கு வேண்டும்னு தெரிஞ்சிருச்சு, சப்ஜெக்ட்டும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வேர்பு தெரியணும். ஸோ இப்படி பிரித்து நம்ம பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன வரும் நமக்கு சப்ஜெக்ட். அப்போ ஹீ ஷுட் இது ரெண்டும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வேர்ப் இங்கே என்னது? மன்னிப்பு கேட்கறது. ஸோ மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னென்னா அப்பாலஜைஸ். ஓகேவா? ஹீ ஷுட் அப்பாலஜைஸ். இப்போ அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னா ஹீ ஷுட் அப்பாலஜைஸ். இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க? அவனது தவறுக்கு. அப்போது தவறுக்கு அப்படின்னா ஃபார் வரும். அவனது தவறுக்கு அப்போது ஹிஸ், ஃபார் ஹிஸ் என்ன தவறு, மிஸ்டேக். இதை சேர்த்து சொன்னோன்னா ஃபார் ஹிஸ் மிஸ்டேக், அவனது தவறுக்கு. ஸோ இப்படி பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அவனது தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஹீ ஷுட் அப்பாலஜைஸ் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? கிளியரா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? நெக்ஸ்ட்டு அவனது தவறுக்கு மன்னிப்பு கேட்கலாம். அவன் மன்னிப்பு கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும். அவன் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? இங்கே கேட்கலாம்னு வரதுனால இது குட்டு வச்சு வரக்கூடிய சென்டென்ஸ். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் குட்டு ப்ளஸ் வேர்ப். ஸோ ஃபார்ம் பண்ணலாமா? சேம் ஷுட் மாதிரி தான் இங்கே ஹீ குட் அப்பாலஜைஸ் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக். ஸோ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னா ஹீ ஷுட் அப்பாலஜைஸ். மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னா ஹீ குட் அப்பாலஜைஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் என்கிட்ட கேட்க வேண்டும். இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? நம்ம சென்டென்ஸில் வேண்டும்னு இருக்குது. அப்போ இது ஷுட்டு வச்சு வரக்கூடியது. அடுத்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். என்ன சப்ஜெக்ட்டு? அவன். அப்போது ஹீ ஷுட். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேர்ப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஹீ ஷுட் போட்டாச்சு. இங்கே வேர்ப் என்னது? கேட்கறது. அப்போது ஆஸ்க். ஹீ ஷுட் ஆஸ்க். அவன் கேட்க வேண்டும். இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்குது? என்கிட்ட, அதாவது என்னிடம். அப்போது மீ. ஹீ ஷுட் ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட்டு அவன் என்னிடம் கேட்கலாம். இப்போ கேட்கலாம்னு வரதுனால இது ஹீ குட் வருது. ஸோ ஹீ குட் ஆஸ்க் மீ. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அவன் என்னிடம் கேட்க வேண்டும், அவன் என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீ ஷுட் ஆஸ்க் மீ. இதே நெக்ஸ்ட் சென்டென்ஸில் அவன் என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறப்போ ஹீ குட் ஆஸ்க் மீ. அவள் பிரியாணி சமைக்க வேண்டும். இப்போ வேண்டும்னு வரதுனால இதில் ஷுட்டு வச்சு வரக்கூடிய சென்டென்ஸ். இதில் சப்ஜெக்ட் என்ன? அவள். அப்போது ஷீ ஷுட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே செயல் என்ன? சமைக்கிறது. அப்போ சமைக்கிறதுக்கு குக்கிங். அப்போ குக். ஷீ ஷுட் குக். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கணும்? இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிறது பிரியாணி. ஸோ ஷீ ஷுட் குக் பிரியாணி. நெக்ஸ்ட்டு அவள் பிரியாணி சமைக்கலாம். அவள் செய்யலாம், இன்றைக்கி பிரியாணி செய்யலாம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அதை எப்படி சொல்லலாம்? ஷீ குட் குக் பிரியாணி. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? அந்த மீனிங்கே மாறும். ஷுட் குக்னா அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது வரும். இதே குட் குக்னா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அது உண்மையாக இருக்க வேண்டும். ஆமாம், அது உண்மையாக தான் இருக்கணும், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? இருக்க வேண்டும். அப்போது வேண்டும்னா ஷுட்டு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே சப்ஜெக்ட் என்ன? அது, இது, அது எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக இங்கே நம்ம இட் யூஸ் பண்ணலாம். இட் ஷுட். வேர்ப் என்ன? இருக்கிறது. அப்போ இட் ஷுட் பி. ஓகேவா? இட் ஷுட் பி என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அப்போது உண்மைக்கு வந்து ட்ரூ. இட் ஷுட் பி ட்ரூ. இதுதான் நம்மளோட சென்டென்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவரை பார்த்தது நம்ம டேரெக்டாக வேர்ப்னா ஒரு செயலாக இருக்கும். பட் இப்படியும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா இட் ஷுட் பி ட்ரூ. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், அது உண்மையாக இருக்கலாம். ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? இட் குட் பி ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அது இட் ஷுட் பி ட்ரூ, ஷுவராக சொல்கிறது. இது வந்து உண்மையாக இருக்கலாம், ஒரு வந்து பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இட் குட் பி ட்ரூ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.